சொல்லத்துற. ஆமா என்னண்ணே எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அல்ற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 15 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா குடுக்குறாங்க. அதை கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துற கர்ண காட்டப்படாதா? சரி நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா போயிட்டாரா? பொட்டிய கேட்ட மாதிரி தியேட்டரையும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டா போயிட்டாரு. ஐயா ஐயா நீங்க செய்யுங்க. சரிங்க ஐயா. ஆமா வா. அழாதம்மா, என்ன சொல்லு. எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா அடிக்கிறாங்க ஐயா. காலையில அடிச்சதுல எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அழக்கூடாதுன்னு ஐயா ஜலதரை கூப்பிடுங்க. எந்த கையில அடிச்சது? எந்த கை அடிச்சது? ஒன்றோல. எதுக்காக இடது கை உடைச்ச தெரியுமா? வெளிக்கு போயிட்டு வந்து கழுவுறதுக்கு கஷ்டப்படுறப்ப ஒஞ்சாதி மட்டும் தான் கழுவி விடுவா. தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. சில காரியங்களை தாய் கூட செய்ய மாட்டேன், ஒஞ்சாதி தான் செய்வா. கை நீட்டு அடிக்கிற, கை பொம்பளை கை நீட்டு அடிக்கிறிய. இந்தம்மா ஹாஸ்பிட்டல் வச்சுக்க. எங்க போய் சாரத்தை குடிச்ச? சாரா எங்கடா கிடைச்சது? செலுத்துற தம்பி வருதுல. வேலை வெட்டி இல்லாம கலாச்சாரம் காய்ச்சிட்டு இருந்தோம். சுகர் பாக்கெட்ல சேர்த்து ஒழுங்கா இருக்கா? மறுபடியும் கலாச்சாரம் முத்து ஸ்டேஷன் போன் போட. இல்ல தம்பி, இன்ஸ்பெக்டர் தான். என்னது? இன்ஸ்பெக்டர் தான் பண்ண சொன்னாரு. ஊருக்கு புதுசா வர இன்ஸ்பெக்டர் கிரிமினல்ஸையும் ரவுடிஸையும் கூப்பிட்டு தப்பு பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுவாங்க. நீ சப்போர்ட் பண்றியா? இன்னைக்கு சாராயம் காய்ச்ச சொல்லுவ, நாளைக்கு திருட சொல்வியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி அடிச்சவன் கூட குடிச்ச வாசனை வெளியே வரதுக்கு முன்னாடி குப்புறப்படுத்து தூங்கிடுவான். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, அடிச்சு தூக்கிடுவான். கரெக்டா இருந்துக்க. சார், இந்த விஷயம் எம்எல்ஏ ஐயாவுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா என் வேலை போயிடும். இனிமேல் இப்படி எல்லாம் நடக்காது சார். ஒழுக்கமா பிழைக்கிற வழியா பாருங்க. ஆமா அத்தராத்துல இருந்து அருவாளோட கத்திக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா? ராஜா, படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்ட்ரோல் வரைக்கும் பொறுத்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறேன். பிரச்சனை இல்லாம கூட்டி போடுறாப்பா. இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனை எப்படியாவது சமாதானப்படுத்துவான். எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்க. ஓ புருஷக்கார அருவாளோட கேட்ல நிக்கிறா. ஓ மான மரியாதை கிடப்பறாதற்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட் அமத்தல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க, அதுலயே 2 புருஷன் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. ஆமாடா. டேய் இந்த புறா. அம்மா இவ்வளவு கர்மத்துறீங்க. நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மண்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பத்தியா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவர ஏதோ செயின் தரறா? ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்ற? அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். எதுக்குள்ள இப்படி அழுவுற? சொன்னா தானே தெரியும். சொல்லுடா கண்ணு. அப்பா அடிச்சிட்டாரு. ஐயோ, அப்பா அடிச்சிட்டாரா? எதுக்கு? பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன். அறிவு கட்டும். அதுக்கு அப்புறம் அடிச்சா எல முத்து போன போடல. ஹலோ, என்னமாமா இப்படி அறிவில்லாம பண்ணிட்டீங்க? என்னங்க இது? முட்டாள்தனமா பண்ணிட்டீங்க. கொண்டாங்க. மூளை இருக்க அவனுக்கு அறிவு கட்டவன. என்ன அறிவில்லைன்னு ஆளாளுக்கு திட்டிட்டு இருக்கீங்க? இல்ல பரிச்சையில பேலானதுக்கு அப்ளை பண்ணி அடிச்சா? அந்த காலத்துல நம்ம 2 பேரும் கலெக்டரா படிச்சு கழிச்சோம். இல்ல பேலான மறுபடியும் படிச்சு எழுதிட்டு போறா. கூறு கட்ட கழுத அங்க வந்து கதை சொல்றாளா? ஏலா உன்ன மாதிரி அவன் பொண்ணு அடி வாங்கினது அங்க போய் ஒப்பர வைக்கலாளா? நீங்க தான் பெருமைப்பட்டுக்கணும். போன செல்விட்ட கொடுக்குறேன், அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளாமா. இந்த பேசு. ஏ தடிமாடு தண்டச்சோறு, கழுத வீட்டுக்கு வா, கட்டி வச்சு தோலை உரிக்கிறேன். இல்ல சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் புள்ளைய வைக்கிற. இல்ல புள்ளைய வீட்டுக்கு இங்கே வச்சுக்கிடுவாமா.
வச்சுக்க கல்யாணிக்கு சமையலுக்கு ஒத்தாசையா இருக்கும். அப்படியே சாணியால விடு, சனியனுக்கு கொழுப்பாது குறையிட்டும். சாணி எங்கனையும் திட்டின சாத்தி விடுவோம் சாத்தி உள்ளே அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் அடிச்சம் கடிச்சும் தெரிஞ்சிச்சு பிச்சு விடுவோம் பிச்சு. ஆமா ப்ளஸ் டூல ஃபெயில் ஆயிட்டியா? பரீட்சை சரியா எழுதலையா? ஏன் சரியா எழுதல? நல்லா எழுதி என்ன பண்ண போறேன்? நல்லா எழுதிருந்தா பாஸ் ஆயிருப்ப. பாஸ் ஆகி மேற்கொண்டு காலேஜ்ல படிக்க போயிருப்ப. காலேஜ்ல படிச்சு முடிச்சு தேவைன்னா ஒண்ணு வேலைக்கு போலாம், இல்ல நல்ல படிச்ச மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். படிச்ச மாப்பிள்ளைன்னா உங்களை மாதிரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற? யோசிச்சு பாருங்க, பதில் புரியும். பரீட்சையில ஃபெயில் ஆனா மறுபடியும் பாஸ் ஆயிடலாம். நீங்க வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்டீங்களே, அதை நினைச்சு அத்தை மாமா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? பழசையே நினைச்சிட்டு இருக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நான் நினைச்ச மாதிரி நடந்தா நானும் சந்தோஷப்படுவேன்.